இதை யாராலும் மறுக்க முடியாது. இப்போ கூட அவங்க பிள்ளைகள் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்க பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாருமே அதை வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஆனி அம்மாவுடைய கணவர் ஜான், அவரை நிறைய படிச்சு இங்கே ஆலனையா, இப்போ ஏன்னா லீகலை எனக்கு தெரியும், 300 நாட்கள் உணவு கொடுத்திருக்கிறாங்க. 300 நாட்கள் எல்லா இருந்த மக்கள், நிறைய மக்களுக்கு இந்த கொரோனா காலங்கள். அதில் ஆலனையா அவங்க சபை, இந்த சபையிலேருந்து நிறைய நாட்கள் கொடுத்தாங்க. இது 100 நாட்களுக்கு மேலே சாப்பாடு கொடுத்தது வந்து இந்த ஜானையா. கால் உடைச்சிட்டு கூட கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய துணைவியார் நிச்சயம் ஏங்க வந்து கூப்பிடுறீங்க, நானும் போயிட்டு நானும் சேர்ந்து தான் பண்ணேன், ஏங்க எங்கள் வீட்டுக்காரர் அடிப்பட்டு உட்கார்ந்துருக்காரு, ஏன் அவரை கூப்பிட்டு போறீங்கன்னு கேட்கல. போனாலும் நண்பர்களோடு அமைந்த மனதோடு ஏழைகள் தான் உணவு சொல்லிடுறாங்க, அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இது எங்கே இருந்துச்சுன்னா உண்மையாக அது அவர் செஞ்சாரு நான் சொல்ல மாட்டேன், ஆனிமாவுடைய அந்த தாராள குணம் அனுப்பிச்சி வச்சாங்க. அதே மாதிரி தான் டீச்சர், அவங்க பேர் என்ன தெரியும், அவங்களாம் கூட எனக்கு தெரியும், ரொம்ப இங்கே எச்சமாக இருக்காங்க, ரொம்ப பண்போடு பேசுகிற தன்மைகள், கார்மெல் உங்கள் மகன், சகோதரர் எல்லாரும் கூட எல்லாருக்கிட்டையும் அந்த நற்பண்பை நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா இது எங்கே தோன்றிருக்கிறோம்? ஒரு மரம் தான் மரத்தை அறிய வேண்டும், கனியை பார்த்துக்கலாம். இந்த கனிகள் நல்லா இருக்கு, எனவே இந்த தாய் கடவுளுக்குரியவராக இருந்தால் இந்த உலகம், அதான் சொன்னாங்க, இந்த உலகம் நிலைக்காது, ஆனால் நிலையில்லாத உலகில் நிலையான கடவுளுடைய பிரசனத்தை கொண்டு வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளும் வாழ்வோம், கடவுளுடைய மாட்சியை கொண்டாடுவோம். 83 ஆண்டுகள் பலமாய் இறைவனுக்குள் வாழ்ந்த இந்த தாய்க்கு இன்றைக்கு நித்திய வாழ்வு பிறந்த நாளை கொண்டாடுகிற நாமும் வாழ்வோம். தன்னலம் துறந்து, சுயநலம் துறந்து, புனிதமாய் ஆண்டவருக்குள் வாழ்வோம். இறைவன் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய ஆட்சி வருக, உமது திருவுள்ள விண்ணுலகில் இருக்கிறது போல மண்ணுலகிலும் இருக்கிறீர்கள். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனையில் உட்படுத்தாதே, தீவிரத்தை விடுவித்துள்ளோம். ஆமென். புனிதர்களுடைய தோழமையோடும் பரிசுத்தவான்கள், இதோ விண்ணகவாசிகள் மண்ணகவாசிகள் எல்லோரும் சேர்ந்து கடவுளை புகழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி இயேசுவே துதிக்கலாமா? இயேசுவே 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 இயேசுவே. கொஞ்சம் சத்தமா துதிக்க மக்களே. நம்ம விண்ணகவாசிகள் எல்லோரும் செய்வது ஆண்டவரை துதிக்கிறார்கள். இன்னும் நாம் உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறதுனால அல்லேலூயா நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நித்திய பிதாவே பேரொளியாகிய கிறிஸ்துவின் ஒளி ஒளிர்கின்ற இந்த நாட்களில் ஆண்டவரே நம்மை பற்றி கொண்டு இந்த தாய்க்காக இப்பொழுது ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம் தூய கரம் இந்த மக்களை குழுவில் இருக்கிற எல்லா குடும்பத்தாரையும், உறவுகளையும், சொந்த பந்தங்களையும் பலமாய் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நித்திய பாக்கியம் தாய் கழித்துள்ள ஆண்டவரே, நித்திய பாக்கியம் தாய் கழித்துள்ள ஆண்டவரே, நித்திய பாக்கியம் தாய் கழித்துள்ள ஆண்டவரே. இவர் விண்ணகத்தில் ஆண்டவர் இருப்பார் என்ற மகிழ்ச்சியோடு மகிழ்வோம் மகிழ்வோம் என்று கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். மகிழ்வோம் 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 அம்மா அப்பா உங்களென்று உணவை எடுத்தால் உன் உருவம் தோன்றுதம்மா. உறக்கம் என்று படுக்கை போட்டால் உன் குரலும் கேட்குதம்மா.
எவர்க்குமே